அது வெளியில இருந்து பார்த்தா தெரியாது. உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும். நிறையா பொய் பிரச்சாரம், பொய் ஊடகம் இதுக்கு பேசுகிறதுக்குன்னு நிறையா ஆளு இருக்கா பொய் பிரச்சாரம் பேசுகிறதுக்கு. ஆனால் அந்த கட்சிக்கு உள்ளே நுழைஞ்சு பார்த்தா தான் எங்களுக்கு தான் தெரியும் அண்ணன் எவ்வளோ உண்மையாக இருக்கார் அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி டிஎம்கேல இது எல்லாமே உண்மையாக இருக்கே, பேசுகிறதுக்கு அர்த்தம் இருக்குது. அதெல்லாம் சும்மா அது ஜோக்கு பேசிட்டு பொழுதுபோக்கு பேசிட்டு தான் அந்த கட்சியில் வந்து சம்பாதிக்கிற நோக்கம், 4 பேர் மதிக்கணும் நம்மளை அப்படிங்கிறக்காண்டி ஒரு இதுக்கு தான். இது வந்து உண்மையாக இருக்கணும், உண்மையாக மக்களுக்கு உண்மையாக பேசுகிற உண்மையாக இருக்கணும். இது உள்ளே நுழையிறவங்களுக்கு தான் தெரியும், வெளியில் வந்து பார்க்குறவங்களுக்குலாம் தெரியாது. பேரன் குழந்தை எல்லாருமே, என் பொண்ணே ஒரு 31 வாக்கு பசங்கள்கிட்டலாம் பேசி வாங்கி கொடுத்து போனேன் சட்டமன்றாளுக்கு. எனக்கு வந்து 57 வயசு, பொண்ணுக்கு வந்து 25 வயசு. ஆமாம் ஆமாம் குடும்பமே இருக்கும். அவங்க வந்து இது ஓட்டு அரசியல் பண்ணுறாங்க. ஏதாவது எப்படியாவது அந்த பக்கம் இந்த பக்கம் பேசி அண்ணனை ஒரு மாற்றம் செய்யலாம், இப்படி ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி ஒரு பேச்சு. அண்ணன் அதுக்கெல்லாம் அசர மாட்டார். அப்படிலாம் யாருக்கு கோபம்? அவர் கொடுப்பாரு, அவர் பேச சொல்கிறாங்க, பேசுகிறாரு. காசு வாங்குறாருல, அவர் பேசுகிறாரு. அவர் அந்த இடத்துல இருந்து அப்படி தான் இருக்கணும், அப்போ தான் உண்மையாக இருக்கிற மாதிரி அர்த்தம். அவருக்கு நிறையா இருக்குங்க. அவர் வந்து சொல்ல முடியாது, அது முன்னா இருந்தது வேற, இப்போ அப்படி இல்லை. ஆமாம், ரொம்ப பெருமையாக இருக்குது. கட்சியில் இருக்கிறதே பெருமையாக இருக்குது. ஆமாம், வெளியில் எங்கள் ஏரியாவிலே சொல்கிறாங்க, இந்த கட்சியில் இருக்கோம் ஒழுக்கமான பசங்க, ஒழுக்கமான ஆளுங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். நன்றி. நாம் தமிழர் கட்சியில் இணையதுக்கான காரணம்னா இன உணர்வு. அதுக்காக தான் எல்லாருமே இணைகிறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்மளை எல்லாருமே ஏமாற்றிட்டாங்க. இதுக்கு முன்னால் தமிழன் சொல்லி யாருமே தமிழர்கள் கிடையாது. எல்லாருமே நம்மளை ஏமாற்றிட்டாங்க இதுக்கு முன்னால் இருந்து. ஸோ அண்ணன் சீமான் அண்ணன் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு தமிழ் தேசியம்னா என்னன்னே தெரிஞ்சுது. அப்போ நம்மளோட உணர்வு வந்து தானாக வந்து இதில் இணைச்சிரும். யாருக்கு உள்ளுணர்வு, தன்னோட இனம், மொழி அது மேலே பற்று இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைஞ்சிருவாங்க. அதுதான் வந்து நான் இணையறதுக்கான காரணம். இதுக்கு முன்னால் நான் பயணித்த இடம் வந்து கண்டிப்பாக 2 பெரிய கட்சிகள் தான் இருக்குது. அதில் ஒரு கட்சியில் தான் இருந்தேன். உண்மையிலேயே அவங்க பண்ண சில நிறைய தவறுகள் பண்ணியிருக்காங்க. அதனால் வெறுப்பு தான். உண்மையாகவே திராவிட அரசியல் மேலே வெறுப்பு தான். திராவிடம்ன்றனாலே என்னை பொறுத்த வரைக்கும் திருட்டு தான். அவங்க இன்ன வரைக்கும் திருடிட்டு தான் இருக்காங்க. இதை மாற்றணும். அதுக்கு வந்து தமிழ் தேசியம் மட்டும்தான். தமிழர்கள் இந்த நிலத்தில் தன்னோட உரிமையை நிலைநாட்டணும்னா கண்டிப்பாக சீமானனை வந்து முதலமைச்சராக உட்காருவாங்க. அதுக்கப்புறம் நீங்களே பார்ப்பீங்க எப்படி இருக்குன்றது, தமிழ் தேசியம்னா என்னன்றது. கூட்டணி வச்சு நீங்கள் என்ன கொடுங்க போகிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதில் வந்து அவர் குறிப்பிட்டு யாரை சொல்லிடுறாரு உங்களுக்கு தெரியும். திமுகவும் வேணாம், அதிமுகவும் வேணாம், காங்கிரஸும் வேணாம், பிஜேபி வேணாம் ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் தான் சொல்கிறார். அது யார்? சீமானன். அண்ணன் வந்து நாம் தமிழர்ண்ணே. அண்ணன் நாம் தமிழர்ன்னும் போது அதில் எல்லாமே ஐக்கியமாயிரண்ணே. எல்லாருக்கும் சேர்ந்து வந்து அண்ணன் வந்து அரசியலில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. ஒரு ஊழல்வாதிகளோ இல்லை ஒரு சாதி அரசியலோ அண்ணன் வந்து கையில் எடுக்கலை. இது வந்து நாம் தமிழர்னு எல்லோரும் ஒன்றுபட்டு எடுக்கிறாரு. இந்த அரசியல் என்னும்போது பல பேருக்கு அண்ணனுடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது. மக்கள் மத்தியிலும் சரி, இளைஞர் மத்தியிலும் சரி அதிகமாக பேசப்படுறாங்க. அண்ணன் வந்து பேசப்பட என்னன்னாக்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஆனந்தம் உறவுகளில் இந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்கும். அண்ணனே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இதெல்லாம் வரதான் இதையும் அதெல்லாம் பெருசாக ஒரு இது பண்ணல, கடந்து போகிறதா அப்படின்றது. அவர் வந்து சொல்லும்போது வந்து குறிப்பிட்டு நாம் தமிழர் சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 2 நாள் முன்னாடி சொல்லியிருக்காரு, நான் வந்து நீங்கள் இப்போ மீடியாக்கள் பேசின அந்த ஆளை நினச்சி நான் சொல்லலை. நான் அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றியும் இவங்க மம்தா பானர்ஜி பற்றி தான் நான் யோசித்தேன். இவங்க வேற ஒருத்தர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் கூட சொல்லலை. அண்ணன் வந்து எப்பவுமே சிறப்பானவர். அண்ணன் வந்து அண்ணன் தம்பி உறவோட பழகிறவர். அவர் ஏன்னா அவருடைய ஒரு அந்த ஒரு பழக்கம் வழக்கணும் போது சில நேரங்கள் என்னென்னா
ஒரு ஆரியமும் திராவிடமுன்றது ஏற்கனவே வந்து அவங்க ஆண்டு வந்து போயிட்டுருக்காங்க, அவங்களுடைய ஒரு கூட்டணி உறவில் இருக்கிறாங்க. அதனால் என்ன பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் அண்ணனுடைய ஒரு இது வளர்ச்சின்றது கொஞ்சம் அபாரமான வளர்ச்சியாக போயிட்டுருக்குது. இளைஞர் மத்தியிலையும் சரி எல்லாமே வந்து நான் கேள்விப்பட்ட மட்டும் அண்ணனை வந்து இப்போ எல்லாமே வந்து ஒரு முக்கியமாக பேசுகிறாங்க. இவ்வளோ 50 ஆண்டு காலமாக அந்த திராவிட ஆட்சியில் நம்மளுக்கு எதுவுமே நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்கிற மாதிரி மக்கள் ஒரு வெறுமையை வந்து உணர்றாங்க. வெறுமையை உணரும் போது என்ன நடக்குதுன்னா, அப்போ அந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்மளை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறது ஒரு சாதி இல்லாத ஒரு அரசியல், ஒரு தூய்மையான அரசியல். நாம் தமிழர் இதை சொல்கிறதுக்கு ஒரு ஒன்றுபடுறதுக்கு இது மட்டும் யாருமே இங்கே இல்லை. அந்த ஒரு சொல்லு இது மட்டும் வரல, 50 ஆண்டு காலத்தில் வரல. இது திராவிடத்தோட முதல் விஷயமே அதுதான் சொல்றது. எல்லாரும் மனிதராக பார்க்கணும் அப்படிங்கிறது. ஆமாம், எல்லோரும் மனிதனாக பார்க்குறாங்க. அண்ணன் வந்து கடவுள் மறுப்பில் சொல்லு பார்த்தீங்கன்னா, அண்ணன் வந்து முன்னோர் வழிபாடு. நீங்கள் வந்து ஐயனார் வணங்கலாலும் சரி, நம்ம வந்து முனீஸ்வரர் வணங்கலாம். அண்ணனுடைய கோட்பாடு வந்து பழைய நேர்மையான கோட்பாடு, உண்மையான கோட்பாடு இருக்கிறத வந்து உள்ளபடி சொல்கிறார் அண்ணன். உள்ளபடி சொல்லும்போது சில நேரங்களில் வந்து சில பேருக்கு வந்து மக்கள் மத்தியில் எப்படிலாம் பேசுகிறாங்கன்னா, உண்மையை பேசுகிறாரு. உண்மையை பேசும்போது சில பேருக்கு சில இது வந்து சங்கடமாக தெரியும். உண்மையை பேசி உண்மையை அரசியலில் கொண்டு போகிறது அண்ணன் மாதிரி ஒரு அரசியல் இது மட்டும் நான் பார்த்ததே கிடையாது. நான் எல்லாரும் பேச்சும் கேட்டிருக்கேன். அண்ணனுடைய பேச்சு வந்து இருக்கிறது இப்படி தான் இருக்கணும், இதுதான் வளர்ச்சி பாதை, இப்படி தான் போகணும்னு சொல்கிறாரு. இதை சொல்கிறதுக்கு யாருமே சொன்னது கிடையாது, நம்ம இது மட்டும் பார்த்ததும் கிடையாது. நாம் தமிழரில் இணைஞ்சது எப்போ? நாம் தமிழர் நாங்கள் வந்து அண்ணனுடைய பேச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நாங்கள் வந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்குறோம். பார்த்துட்டு வரும்போது எனக்கு எப்பவுமே வந்து அண்ணன் பேச்சு ரொம்ப பிடிக்கும். ஒரு யதார்த்தமான ஒரு பேச்சாக இருக்குது அப்படின்னு ஒரு ரொம்ப அந்த உள்ளுணர்வு அப்படியே இருக்கும். நாங்களாம் இருந்து வந்தவங்க தான் அண்ணன் மாதிரி தான். 2009 உணர்வாளர்கள், 2009 உணர்வாளர். நாங்கள் இலங்கை படுகொலையில் வரும்போது நானே வந்து என்ன பண்ணேனாக்கா, மறக்க முடியுமா மன்னிக்க முடியுமா சொல்லிட்டு ஒரு வால் போஸ்ட் வச்சு என்னோட தனிப்பட்ட முறையில் நானே என் எதிர்ப்பை பதிவு பண்ணேன். நாங்கள் ஒரு அப்போ வந்து எப்படின்னாக்கா, அந்த கொந்தளிப்பான சூழ்நிலை எங்களால் G7 G5 ஒரு சேனல் வந்து காமிச்சாங்க. அந்த காமிக்கும்போது எங்களாலே தாங்க முடியல. நம்ம தமிழர் போது நாங்கள் வந்து கேட்டோம், என்ன நம்ம இங்கே ஒரு காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது நம்ம தமிழர்கள் அங்கே கொல்லப்படுறாங்க, இதை வந்து வேடிக்கை பார்த்துருந்தா எப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒருத்தர் விளக்கமாக சொன்னாங்க. அந்த எதனால் இந்த பிரச்சனைங்க உருவாகும்போது சொல்லும்போது எனக்கு ரொம்ப கொல்லிப்போம். யாரோ அதாவது ஏதோ ஒரு யார் பண்ணால் தெரியாமல் ஒரு சூழ்நிலை கூட, அதே நேரத்தில் கூட திமுக காரங்க அந்த காலத்தில் இருக்கும்போது கூட சில கட்சிக்காரங்க வீட்டெல்லாம் வச்சு உடைச்சாங்க, எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு அதாவது மக்கள் மத்தியில் எதுக்கு நடக்குதுன்னு ஒரு தெளிவான அரசியல் சிந்தனை, தெளிவான ஒரு இது எதுவுமே கிடையாது. எல்லாம் என்ன வருமானத்தை நோக்கி தான் ஒரு அரசியல் பயணங்கள் நடந்துருக்குது. ஆனால் இப்போ வந்து இருக்கிறது வருமானம் கிடையாது, இனமான அரசியல். இது இனமான அரசியல்ன்றது ஒரு கரெக்டான சிந்தனையோடு கொண்டு போகிற ஒரு அரசியல் அண்ணனுடைய அரசியல். இந்த அரசியல் முன்னாடி அந்த அரசியல் நிற்காது. இப்போ சீமான சங்கின்னு சொல்கிறாங்கண்ணா, அந்த விஷயத்துக்கு உங்களோட பதில் என்ன? அண்ணன் ஒரு நேர்மையானவர், தூய்மையானவர். அண்ணனை பற்றி யார் தப்பாக சொன்னாலும் கண்டிப்பாக வந்து வருத்தப்படுவாங்க. இது எங்களால் வந்து தாங்க முடியாது. அண்ணனை பற்றி குறை சொல்கிறது எங்களால் முடியவே முடியாது, தாங்க முடியாது. 2009க்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எந்த கட்சியில் பயணிச்சிருந்தீங்க? அதை பற்றி ஒரு உணர்வாளருக்கு அப்புறம் நாம் தமிழராக மாறி இருக்கீங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி பயணித்தது ஒரு இடம்னு ஒன்று இருக்குல்ல? அதுக்கு பயணித்த இடம் பண்ணோம் நாங்கள் இருக்கலாம். சொல்ல விருப்பம் இல்லை. இப்போ நடக்கிற நடைமுறை தான் அப்போ நடந்தது. இதுதான் இருக்குது. இதுதான் இப்போ இருக்கிறதுனுமோ அப்போ அதே தான் இருந்தது. அவ்வளோதான். உங்களோட வெற்றி எப்போ பார்க்கலாம்? கண்டிப்பாக மிக விரைவில் வெற்றி கிடைக்கும். உண்மைக்கு என்றைக்குமே வந்து உண்மை தான். அதை வந்து யாரும் அழிக்க முடியாது. கண்டிப்பாக வெற்றி பாதை கண்டிப்பாக அண்ணனுக்கு உண்டு. கண்டிப்பாக அண்ணனை வந்து வெற்றி பாதை கண்டிப்பாக மக்கள் கொண்டு போவாங்க. நேர்மை நீதி என்றைக்குமே தோற்றா சரித்திரமே கிடையாது. என்றைக்குனா ஒரு நாள் அது வந்து நேர்மை வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிடும். அதை வந்து நம்ம எவ்வளோ தான் நீங்கள் மூடி மறைச்சாலும் சரி தான் உண்மை வெளியே வரும். உண்மையை வந்து யாரும் மறைக்க முடியாது. அதே போல் அண்ணனுடைய வெற்றி பாதை சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக வருவார் அண்ணன். நன்றி, வணக்கம்.